ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட பெரிய ஒரு மெசேஜ் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன ஒரு தாட் ஆவியானவர் இப்போ நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது என் இருதயத்தில் பேசின ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குடும்ப ஜெபம் மிகவும் அவசியம். அதான் சொல்லுவாங்க, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்லி. குடும்ப ஜெபம் அது கண்டிப்பாக நம்ம எல்லாரும் பண்ணணும். அதனுடைய ஆசீர்வாதங்கள் அதிகம். அது மாத்திரமல்ல, குடும்ப ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம வீட்டில் ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கும். சில குடும்பங்களில் பார்ப்போம். சில உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு 3 பேர் இருக்கிறான்னு சொன்னால், அந்த 3 பேரும் ஊழியம் செய்கிறவங்களா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். செய்கிறவங்களா இருக்கலாம். 3 பேரும் இவர் 3 அண்ணன் தம்பின்னு வச்சுப்போமே. அந்த 3 சகோதரர் ஒருத்தர் ஒவ்வொரு ஊழியம் செய்யலாம். ஆனால் 3 பேரும் இணைந்து ஜெபிக்கணும்னு சொல்லும்பொழுது அவங்களால ஜெபிக்க முடியாது. இணைந்து சில இடத்துல என்ன பார்ப்போம், அப்படி இணைந்து ஜெபிக்கும் பொழுது சில நான் சொல்லி கேட்டிருக்கேன். குடும்ப ஜெபம் பண்ணாலே எங்கள் வீட்டில் சண்டை வருது. ஜெபம் முடிஞ்சோடனே சண்டை வருது. ஜெபம் பண்ண முடியாது முதல்ல. அப்படி பண்ணாலும் இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை அதிகமாகுது. இன்னும் போராட்டம் அதிகமாக சண்டை வருது அப்படின்னும் சிலர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன காரணம்? அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு போராட்டம் இருக்கும். ஏதோ ஒரு இருளின் ஆதிக்கம் அந்த இடத்துல இருக்கும். அதனால தான் என்ன பண்ண முடியல, உட்காந்து ஜெபிக்க முடியல. வெளியே இருக்க வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறது போல தெரியும். வீட்டுக்குள்ளே வந்தோன்னே சண்டை, வீட்டுக்குள்ளே வந்தோன்னே சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நிம்மதி இல்லை, எப்படியாவது வீட்டை விட்டு ஓடிலாமான் இருக்கும். அப்படி இருக்குன்னு சொன்னால் ஏதோ ஒரு போராட்டம் அந்த வீட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். சரி, ஒரு நாள் ஜெபம் பண்ணுறீங்க, சண்டை வருது. 2வது நாளும் ஜெபம் பண்ணுங்க, 3வது நாளும் ஜெபிங்க, 4வது நாளும் ஜெபிங்க. தொடர்ந்து ஒரு வாரம் ஜெபிங்க. போராட்டம் அதிகமாக இருக்கும், பாடுகள் அதிகமாக. 7வது நாளில் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு நாள் ஜெபம் பண்ணணும், ஐயோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீட்டில் குடும்ப ஜெபமே இல்லை. ஜெபம் பண்ணாலே சண்டை வருதுன்னு சொல்லி நிறைய பேர் ஜெபிக்கிறது இல்லை. அப்போ என்ன பண்ணுறான்? இருக்கிற பிசாசம் அங்கேயே இருப்பான், வெளியே போக மாட்டான். அப்போது குடும்ப ஜெபம் பண்ணும்பொழுது அந்த இடத்துல தேவ தூதர்கள் கடந்து வருவார்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே கடந்து வரும், ஆண்டவருடைய மகிமை கடந்து வரும். அப்போ ஜெபிக்க அந்த இடத்துல துதி ஆராதனை நம்ம செலுத்தி கொண்டே இருக்கும்பொழுது, குடும்பமாக இணைந்து நம்ம ஜெபிக்கும்போது அதான் பண்ணுவான். பிசாசு என்ன பண்ணுவான்? தனியாக நம்ம ஜெபிக்க விட்டுருவான். தனியாக ஜெபம் பண்ணுவாங்க, தனியாக நிறைய காண்பான். இணைந்து ஜெபிக்கும் பொழுது, ஏன்னா கூடி ஜெபிக்கும் பொழுது தான் அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் நாமத்தினால் 2 அல்லது 3 பேர். அதனால் என்ன, 2 பேர் 3 பேர்னா அங்கே ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் சொல்றார். 2 பேர் இணைந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஒரு 3 பேர் இணைந்து ஜெபிக்கும் பொழுது, கணவன் மனைவி பிள்ளைகள் இணைந்து ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். ஆனால் கூட்டு ஜெபம் இணைந்து ஜெபிக்கணும்னு சொன்னால் சபையில் கூட சில நேரத்தில் நம்ம பண்ணிடுறோம். இணைந்து ஜெபிக்கிறோம், வெளியே போகும்போது நம்ம நண்பர்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறோம், சபையில் ஜெபிக்கிறோம். ஆனால் வீட்டில் இணைந்து ஜெபிக்கிறோன்னு சொல்லும்போது குடும்ப ஜெபத்தை நான் சொல்கிறேன். நான் இந்த வீடியோ மெயின் கான்செப்ட் என்னன்னு சொன்னால் எதுக்காக பேசுகிறேன்னா, குடும்ப ஜெபம் பண்ணணும். சபையில் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, சபையில் இரவு முழுவதுமாக இருக்கிறீங்க, ஆன்லைன் பேர் போகிறீங்க, எல்லா இடம் பண்ணுறீங்க. ஆனால் வீட்டில் ஜெபிக்கிறீங்களா? அதுவும் வீட்டில் குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், இது வரைக்கும் நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கொஞ்ச நேரங்க ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடுங்க, ஒரு 2 வசனம் வாசிங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் உட்காந்து ஆண்டவர் கொடுத்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அந்த 10 நிமிஷம் அப்படியே 20 நிமிஷம் ஆகும், 1/2 hour ஆகும். மினிமம் ஒரு 1/2 hour என்ன பண்ணுங்கள், நல்லா 2 3 பாட்டு பாடுங்க, ஒரு அதிகாரம் வாசிங்க, ஜெபிங்க. உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிங்க, ஊழியத்துக்காக ஜெபிங்க. இன்னும் அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க ஆவியானவர் சொல்லுவார். உலகத்தில் யுத்தம் நடக்குது, உலகத்தின் சமாதானத்துக்காக ஜெபிங்க, சபையில் எழுப்புதலுக்காக ஜெபிங்க. நிறைய ஜெப காரியங்கள் இருக்குது. அப்போது குடும்பமாக நீங்கள் இணைந்து ஜெபிக்கும் பொழுது அங்கே இருக்கிற இருள் விலகும், உங்கள் வீட்டில் இருக்கிற போராட்டங்கள் மாறும், உங்கள் வீட்டில் இருக்கிற பாடுகள் மாறும், உபத்திரவங்கள் மாறும், ஆசீர்வாதம் வரும், கர்த்தருடைய மகிமை அங்கே கடந்து வரும். ஆண்டவர் மகிமை கடந்து வந்தாலே கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு வித்தியாசம் நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய வேலையில், பிஸ்னஸில், படிப்பில், ஊழியத்தில் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஸோ குடும்பமாக இணைந்து ஜெபிங்க, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. God bless you, friends.